வாயை திறக்காதீங்க. இந்த 6 விஷயங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. இல்லையெனில் நீங்கள் இன்று வரை கட்டி வைத்த வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் சிதறிப்போகும். வணக்கம் நண்பர்களே, சாணக்கியா சீக்ரெட்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் தமிழ். இந்த நொடியில் ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி யோசிங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தோல்வி, மிகப்பெரிய அவமானம், அல்லது உங்களை உள்ளுக்குள் உடைத்த அந்த ஒரு சம்பவம், அதை நினைவுபடுத்துங்க. அந்த சம்பவத்திற்கு பின்னாடி ஒரு பொதுவான காரணம் இருக்கும். அது என்ன தெரியுமா? நீங்கள் தவறான மனிதனிடம் தவறான நேரத்தில் தவறான விஷயத்தை சொல்லியிருப்பீர்கள். ஒரு கத்தி வெட்டின காயம் ஆறிவிடும், ஆனால் ஒரு வார்த்தை வெட்டின காயம் வாழ்க்கை முழுக்க ரத்தம் வடிக்கும். ஒரு ரகசியம், அது உங்க மனசுக்குள்ள இருக்கும் வரை நீங்க அதுக்கு எஜமானன். ஆனா அது வெளியில் போனவுடன் அது உங்களை ஆளும். நண்பர்களே, நம்மில் பலர் ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறோம். என்ன தவறு தெரியுமா? எல்லாரையும் நம்புறது, எல்லாரிடமும் மனதை திறப்பது, எல்லாரிடமும் வாழ்க்கையை பகிர்வது. இந்த உலகத்தில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொருவரும் உங்கள் நலனுக்காக வரவில்லை. சிலர் உங்களை புரிந்து கொள்ள வருவார்கள், சிலர் உங்களை பயன்படுத்த வருவார்கள், சிலர் உங்களை வீழ்த்த வருவார்கள். பிரச்சனை என்ன தெரியுமா? அவர்களை வேறுபடுத்தி தெரிஞ்சுக்காம நாம் எல்லாரிடமும் ஒரே மாதிரி பேசுறோம். அங்கேதான் நம்ம வாழ்க்கை உடைந்து போகுது. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மனிதன் இருந்தான். அவன் பெயர் சாணக்கியர். ஒரு சாதாரண சிறுவனை இந்தியாவின் மாபெரும் சக்கரவர்த்தியாக மாற்றினான். அவன் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியம்தான் இன்று நம்ம வாழ்க்கையை காப்பாற்றப் போகுது. சாணக்கியர் சொல்றார், யார் ஒருவன் தன் ரகசியத்தை பாதுகாக்க தெரியாதோ அவன் தனது அழிவை தானே எழுதிக் கொள்கிறான். நண்பர்களே, நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை மாதிரி. அதை சரியான மண்ணில் போட்டீங்கன்னா அது மரமாக வளரும். ஆனா தவறான இடத்தில் போட்டீங்கன்னா அது விஷமாக மாறும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த உலகம் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு பார்க்காது, நீங்க என்ன சொல்றீங்கன்னு தான் கேட்கும், நீங்க என்ன பேசுறீங்கன்னு தான் பயன்படுத்தும். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு மனிதன் இருக்கான். அவன் தனது கனவுகளை எல்லாரிடமும் சொல்கிறான். அவன் தனது சம்பளத்தை எல்லாருக்கும் சொல்கிறான். அவன் தனது குடும்ப பிரச்சனையை நண்பர்களிடம் சொல்கிறான். அவன் தனது பலவீனத்தை நம்பிக்கையோடு பகிர்கிறான். முதல் நாள் அவனை எல்லாரும் நல்லவன் என்று நினைப்பாங்க. 2ஆம் நாள் அவனை பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. 3ஆம் நாள் அவனை பின்னால் பேச ஆரம்பிப்பாங்க. 4ஆம் நாள் அவனே அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடுவான். இதுதான் உண்மை. நீங்கள் அதிகமாக பேசினால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நண்பர்களே, ஒரு ராஜா எப்போதுமே எல்லா விஷயத்தையும் பேச மாட்டான். அவன் எதையும் சொல்லாமல் இருப்பான். ஆனா அவன் செய்யும் முடிவுகள் உலகத்தை குலைக்கும். ஒரு சிங்கம், அது எப்போதுமே கர்ஜனை பண்ணாது. அது அமைதியாக இருக்கும். ஆனா அது வேட்டைக்கு வரும்போது காடு முழுக்க நடுங்கும். அதே மாதிரி நீங்களும் இருக்கணும். அதிகமாக பேசுறவனாக இல்லை, அமைதியாக கவனிக்கும் மனிதனாக. இந்த வீடியோ ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. இது ஒரு எச்சரிக்கை, இது ஒரு விழிப்புணர்வு, இது உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் ஒரு வழிகாட்டி. இந்த 20 நிமிட அறிமுகத்துக்கு பிறகு நாம் பார்க்க போகிறோம் உங்கள் வாழ்க்கையை அழிக்கும் அந்த 6 விஷயங்கள், நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியங்கள். நண்பர்களே, நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அது உங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் அல்லது அழிக்கும் சக்தி. இப்போதே ஒரு முடிவெடுங்க. நான் இனிமேல் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் சொல்ல மாட்டேன். நான் என் வாழ்க்கையை பாதுகாக்கப் போகிறேன். வாங்க, சாணக்கியர் கற்றுக் கொடுத்த அந்த 6 ரகசியங்களை ஒரு படியாய் திறந்து பார்ப்போம். உங்கள் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லாதீங்க. இந்த உலகத்தில் ஒரு மனிதனை முன்னேற்றத்துக்கு கொண்டு போகும் மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? அவன் கனவு. ஒரு சாதாரண மனிதனை அசாதாரணமாக மாற்றும் விஷயம் அவன் கனவு. ஆனா அந்த கனவை நாம் தவறான மனிதர்களிடம் சொன்னவுடன் அதே கனவு
நம்மை அழிக்க ஆரம்பிக்கும். சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். நிறைவேறாத கனவை வெளியில் சொன்னவன் அதை தானே கொன்றவன். இப்போ கேள்வி என்னன்னா, ஏன் கனவுகளை எல்லாரிடமும் சொல்லக்கூடாது? 1. ஏன் சொல்லக்கூடாது? நண்பர்களே, நீங்கள் உங்கள் கனவை யாரிடமாவது சொன்னவுடன் அது இனிமேல் உங்கள் கனவு மட்டும் இல்லை, அது அவர்களின் கருத்துக்களால் பாதிக்கப்படும். 1. கேலி மற்றும் சந்தேகம். நீங்கள் சொல்வீர்கள், நான் பெரிய ஆளாகணும், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும். அவங்க என்ன சொல்வாங்க? இதெல்லாம் உன்னால ஆகுமா? நீயும் ஒரு பெரிய ஆளா? இந்த ஒரு வார்த்தை போதும் உங்கள் மனசுக்குள் ஒரு சந்தேகம் உருவாக, முன்னாடி இருந்த நம்பிக்கை சிறிது சிறிதாக குறையும். 2. உற்சாகத்தை கொல்லும் விஷம். ஒரு கனவு வளரணும்னா அதுக்கு உற்சாகம் தேவை. ஆனா நீங்கள் அதை தவறான மனிதர்களிடம் சொன்னீங்கன்னா அவர்கள் அந்த உற்சாகத்தை கொன்று விடுவார்கள். இது ரிஸ்க் அதிகம், இது நடக்காது, வேலை பார்த்துக்கோ. இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் உள்ளே இருந்த தீயை அணைக்கும். 3. கண் மற்றும் பொறாமை. நண்பர்களே, இந்த உலகத்தில் எல்லாரும் உங்க நல்லதுக்காக இருக்க மாட்டாங்க. சிலர் உங்களை விட முன்னேறக்கூடாது என்று நினைப்பார்கள். நீங்கள் ஒரு பெரிய கனவை சொன்னவுடன் அவர்களுக்கு ஒரு விஷயம் தோன்றும், இவன் வெற்றி அடையக்கூடாது. அவர்கள் நேராக தடுக்க மாட்டாங்க, ஆனா அவர்கள் சொல்வது உங்களை மெதுவாக நிறுத்தும். முன்கூட்டியே திருப்தி. இது மிகவும் ஆபத்தானது. நீங்கள் ஒரு கனவை யாரிடமாவது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நான் இதை செய்யப் போகிறேன் என்று சொன்னவுடன் நீங்கள் சாதித்த மாதிரி ஃபீல் ஆகும். இதுதான் மிகப்பெரிய ட்ராப். செய்யாமல் சொன்னதால் மனசை ஏமாறும். சாணக்கியர் சொல்கிறார், செயலுக்கு முன்னால் வரும் திருப்தி செயலை கொன்றுவிடும். ஸ்டோரி. ஒரு சிறிய ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு, ஒரு நாள் பெரிய தொழிலதிபராக ஆகணும். அவன் அந்த கனவை தன் நண்பர்களிடம் சொல்ல ஆரம்பித்தான். நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்க போறேன் என்றான். முதல் நண்பன் சிரிச்சான். நீயா கம்பெனி என்றான். இரண்டாவது நண்பன் சொன்னான், மச்சி, இதெல்லாம் பெரிய ஆளுங்க பண்றது, நீ வேலை பார்த்துக்கோ. மூன்றாவது நண்பன் சொன்னான், இது ரிஸ்க் அதிகம், லைஃப் செட்டில் ஆகணும். அவன் முதலில் சிரித்தான், பின்னாடி யோசிக்க ஆரம்பிச்சான். அவங்க சொல்றது சரியா? அவனுடைய கான்ஃபிடன்ஸ் நாள் நாள் குறைய ஆரம்பிச்சது. அவன் ஆரம்பிக்க நினைத்த பிசினஸ் ஒரு நாள் வேற ஒரு ஆள் ஆரம்பிச்சான். அந்த இளைஞன் அதை பார்த்து உடைந்தான். அவன் சொன்னான், இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே வந்தது. ஆனா அவன் அதை செயலாக மாற்றவில்லை, வார்த்தையாக மட்டும் வைத்தான். அதனால அவன் கனவு அவன் கையிலிருந்து போய்விட்டது. லெசன். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? கனவு என்பது பேசுவதற்கான விஷயமில்லை, செய்வதற்கான விஷயம். நீங்கள் உங்கள் கனவை எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா அது மெதுவாக அவர்களின் கருத்துக்களால் சாகும். அதனால் உங்கள் கனவை உங்கள் உள்ளத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். அதை வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் நிரூபியுங்கள். நினைவில் வையுங்க, அதிகம் பேசுறவன் சத்தம் மட்டுமே. ஆனா மௌனமாக உழைக்கும் மனிதன் ஒரு நாள் உலகத்தை கத்த வைப்பான். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்? பேசாதீங்க, செய்யுங்கள். உலகம் உங்களை கேட்கும் நாள் வரும். அந்த நாள் வரைக்கும் உங்கள் கனவை உங்களுக்குள் பாதுகாத்து வையுங்க. இதுதான் சாணக்கியரின் முதல் ரகசியம். மௌனம்தான் உங்கள் கனவின் பாதுகாப்பு. உங்கள் வருமானத்தை வெளியில் காட்டாதீங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்திகளில் ஒன்று அவன் சம்பாதிக்கும் பணம். பணம் இருந்தால் வாய்ப்புகள் வரும், மதிப்பு வரும், சுதந்திரம் வரும். ஆனா அந்த பணத்தை நாம் தவறான இடத்தில் வெளியில் காட்ட ஆரம்பித்தவுடன் அதே பணம் நம்மை சிக்கலில் தள்ளும். சாணக்கியர் சொல்கிறார், செல்வம் என்பது பாதுகாக்க வேண்டிய ஆயுதம். அதை வெளியில் காட்டினால் அது உன்னை காயப்படுத்தும். இப்போ கேள்வி,
ஏன் உங்கள் வருமானத்தை யாரிடமும் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? 1. பொறாமை உருவாகும். நண்பர்களே, நீங்கள் அதிகம் சம்பாதிக்கிறீர்கள் என்றால் உங்களை பாராட்டும் மனிதர்கள் குறைவு, பொறாமைப்படும் மனிதர்கள் அதிகம். நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மாதம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் என்று, அந்த நிமிஷத்திலிருந்து அவர்கள் உங்களை நண்பராக பார்க்க மாட்டாங்க, ஒரு போட்டியாளராக பார்க்க ஆரம்பிப்பார்கள். பொறாமை என்பது மௌனமாக வரும் விஷம். அது நேரடியாக தாக்காது, ஆனா மெதுவாக உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க ஆரம்பிக்கும். 2. பயன்படுத்தும் மனிதர்கள் உருவாகும். நீங்கள் சம்பாதிக்கும் அளவை தெரிந்தவுடன் சிலர் உங்களை ஒரு மனிதனாக பார்க்க மாட்டாங்க, ஒரு வாய்ப்பாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்களே, சின்ன உதவி பண்ணுங்க, நாளைக்கு திருப்பி தர்றேன். இந்த மாதிரி வார்த்தைகள் மெதுவாக உங்கள் வாழ்க்கையில் நுழையும். முதலில் ஒரு உதவி, பின்னாடி 2, பின்னாடி அது ஒரு பழக்கமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் இல்லை என்று சொன்னவுடன் அதே மனிதர்கள் உங்களை தவறாக பேச ஆரம்பிப்பார்கள். 3. மதிப்பு குறையும். நீங்கள் குறைவாக சம்பாதிக்கிறீர்கள் என்றால் அதை வெளியில் சொன்னவுடன் சிலர் உங்களை லேசாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். இந்த உலகம் உங்கள் குணத்தை விட உங்கள் பணத்தை வைத்துதான் உங்களை அளக்கும். அதனால் உங்கள் வருமானம் உங்கள் மதிப்பை தீர்மானிக்கக்கூடாது. 4. பாதுகாப்பு ஆபத்து. நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். நீங்கள் அதிகம் சம்பாதிக்கிறீர்கள் என்று அனைவருக்கும் தெரிந்துவிட்டால் அது ஒரு பாதுகாப்பு ஆபத்தாக மாறும். யார் உங்கள் நலனுக்காக இருக்கிறார்கள், யார் உங்கள் பணத்துக்காக இருக்கிறார்கள் என்று தெரியாது. சாணக்கியர் சொல்கிறார், உன் செல்வத்தை வெளியில் காட்டும் முன் உன் பாதுகாப்பை நீயே குலைக்கிறாய். 5. மன அமைதி கெடும். நீங்கள் சம்பாதிப்பதை வெளியில் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா அதற்கேற்ப ஒரு வாழ்க்கை நடத்தணும்னு ஒரு அழுத்தம் வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த லெவல்ல இருக்கணும். இந்த எண்ணங்கள் உங்கள் மன அமைதியை கெடுக்கும். கதை. ஒரு நகரத்தில் ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு நல்ல வேலை கிடைத்தது, சம்பளம் நல்லா இருந்தது. அவன் மிகவும் சந்தோஷப்பட்டான். அந்த சந்தோஷத்தில் அவன் தன் சம்பளத்தை அனைத்து நண்பர்களிடமும் சொல்ல ஆரம்பித்தான். முதல் சில நாட்கள் அனைவரும் அவனை பாராட்டினார்கள். ஆனா சில நாட்கள் கழித்து விஷயம் மாற ஆரம்பிச்சது. ஒரு நண்பன் வந்தான். மச்சி, சின்ன ஹெல்ப் வேண்டும் என்றான். அவன் கொடுத்தான். இன்னொரு நண்பன் வந்தான். அவனுக்கும் கொடுத்தான். மெதுவாக அவன் சம்பாதிப்பது அவனுடையது இல்லாமல் போய்விட்டது. ஒரு நாள் அவன் இல்லை என்று சொன்னான். அதே நண்பர்கள், அவனுக்கு ஈகோ வந்துடுச்சு, அவன் பணம் வந்ததும் மாறிட்டான் என்று பேச ஆரம்பித்தார்கள். அவன் உடைந்தான். அவன் சம்பாதித்த பணம் அவனுக்கு சந்தோஷம் தரவில்லை, பிரச்சனையை தந்தது. அவன் புரிந்து கொண்டான், தவறு பணம் சம்பாதித்தது இல்லை, அதை எல்லாரிடமும் சொன்னதுதான். லெசன். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனா அதை பாதுகாப்பது அதைவிட முக்கியம். உங்கள் வருமானம் ஒரு தனிப்பட்ட விஷயம், அதை எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியமில்லை. நினைவில் வையுங்க, அமைதியாக சம்பாதிக்கும் மனிதன் நிம்மதியாக வாழ்கிறான். சத்தமா காட்டும் மனிதன் ஒரு நாள் சிக்கலில் விழுகிறான். அதனால் உங்கள் பணத்தை உங்கள் உள்ளத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு காட்ட வேண்டியது உங்கள் பணம் இல்லை, உங்கள் சாதனை. சாணக்கியரின் இந்த ரகசியத்தை நினைவில் வையுங்க. செல்வம் அமைதியில் வளர வேண்டும். பேசாதீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் இரண்டாவது ரகசியம். 3. உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் விடாதீங்க. ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அவனை பாதுகாக்கும் மிகப்பெரிய இடம் என்ன தெரியுமா? அவன் குடும்பம். வெளி உலகம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும்
ஒரு மனிதன் திரும்பி வந்து சாந்தியாக இருக்கக்கூடிய இடம் அவன் வீடு. ஆனா அந்த வீட்டின் உள்ளே நடக்கிற விஷயங்களை நாம் வெளியில் கொண்டு போக ஆரம்பித்தவுடன் அந்த பாதுகாப்பு மெதுவாக உடைந்து போகும். சாணக்கியர் சொல்கிறார், உன் வீட்டின் ரகசியத்தை வெளியில் சொன்னவன் தன் கோட்டையின் கதவை திறந்தவன். இப்போ கேள்வி, ஏன் உங்கள் குடும்ப விஷயங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது? 1. ஏன் சொல்லக்கூடாது? உங்கள் பிரச்சனை மற்றவர்களுக்கு பொழுதுபோக்கு. நண்பர்களே, நீங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனையை ஒருவரிடம் சொன்னீங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு சீரியஸ் விஷயம் இல்லை, அது ஒரு கதை. நீங்கள் அழுகிறீர்கள், அவர்கள் கேட்கிறார்கள். ஆனா அவர்கள் அதை அடுத்தவரிடம் சொல்ல ஆரம்பித்தவுடன் அது ஒரு காசிப்பாக மாறும். உங்கள் வலி அவர்களுக்கு ஒரு டாபிக். 2. பலவீனம் வெளியில் தெரியும். ஒரு குடும்பத்தின் பலவீனம் அதன் உள்ளே இருந்தால்தான் பாதுகாப்பு. நீங்கள் அதை வெளியே சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்தின் பலவீனம் மற்றவர்களுக்கு தெரியும். அந்த பலவீனத்தை சிலர் பயன்படுத்துவார்கள். சாணக்கியர் சொல்கிறார், உன் பலவீனத்தை வெளியில் காட்டினால் உன் எதிரி அதை ஆயுதமாக மாற்றுவான். 3. உறவுகள் உடையும். நீங்கள் கோபத்தில் ஒரு விஷயத்தை வெளியில் சொன்னீங்கன்னா அது உங்கள் குடும்பத்திற்குள் திரும்பி வரும். நீ இதை வெளியே சொன்னியா? நம்ம விஷயத்தை எல்லாருக்கும் தெரியுமா? இந்த கேள்விகள் உறவுகளை உடைக்கும். நம்பிக்கை உடைந்தால் அதை மீண்டும் கட்ட முடியாது. 4. பிரச்சனை பெரிதாகும். ஒரு சிறிய பிரச்சனை, நீங்கள் அதை வெளியே சொன்னவுடன் பலர் அதில் கருத்து சொல்ல ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு ஆலோசனை. இது பிரச்சனையை தீர்க்காது, அதை பெரிதாக்கும். 5. மதிப்பு குறையும். நண்பர்களே, ஒரு குடும்பம் வெளியில் எப்படி தெரிகிறது என்பது முக்கியம். நீங்கள் உங்கள் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். இவனுக்கு வீட்டில பிரச்சனை இருக்கு என்று நினைக்க ஆரம்பிப்பார்கள். சாணக்கியர் சொல்கிறார், வீட்டின் மரியாதை வெளியே காக்கப்பட வேண்டும். ஒரு குடும்பம் இருந்தது. அவர்கள் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தார்கள். ஒரு நாள் அந்த வீட்டில் ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டது. மகன் தன் நண்பனிடம் அந்த விஷயத்தை சொல்ல ஆரம்பித்தான். எங்க வீட்டில இப்படி பிரச்சனை இருக்கு என்று அவன் பகிர்ந்தான். அந்த நண்பன் முதலில் கவனமாக கேட்டான். ஆனா சில நாட்களில் அவன் அதை வேறொருவரிடம் சொல்ல ஆரம்பித்தான். அது மெதுவாக அந்த ஊரே தெரிந்த விஷயமாக மாறியது. ஒரு நாள் அந்த குடும்பத்தினர் வெளியே போனார்கள். மக்கள் அவர்களை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய வீட்டில பிரச்சனை இருக்காம் என்று கிசுகிசு. அந்த குடும்பம் அவமானப்பட்டார்கள். வீட்டுக்குள் இருந்த பிரச்சனை வெளியில் போனதால் அது 10 மடங்கு பெரிதாகிவிட்டது. அந்த மகன் பின்னாடி புரிந்து கொண்டான். நான் என் குடும்பத்தை காப்பாற்றணும் என்று நினைத்தேன், ஆனால் நான் தான் அதை வெளியே கொண்டு போய் உடைத்தேன். லெசன். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? குடும்ப விஷயம் என்பது பாதுகாக்க வேண்டிய ஒன்று. அதை வெளியே சொல்ல ஆரம்பித்தவுடன் அது உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. நினைவில் வையுங்க, வீட்டுக்குள் இருக்கும் பிரச்சனை வீட்டுக்குள் தான் முடிக்கணும். வெளியில் சொன்னினால் அது தீராது, அது பெரிதாகும். உங்கள் குடும்பம் உங்கள் பலம், அதை பலவீனமாக மாற்றாதீங்க. சாணக்கியரின் இந்த ரகசியத்தை மறக்காதீங்க. உன் வீட்டின் மரியாதையை காக்கும் மனிதன்தான் வாழ்க்கையில் நிலைத்து நிற்பான். அதனால் பேசாதீங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் 3வது ரகசியம். விதி எண் 4, உங்கள் அடுத்த திட்டத்தை முன்கூட்டியே சொல்லாதீங்க. வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அது என்ன தெரியுமா? சரியான திட்டம். ஒரு நல்ல திட்டம் ஒரு சாதாரண மனிதனையும் உச்சத்துக்கு கொண்டு போகும். ஆனா அந்த திட்டத்தை நாம நேரம் வருவதற்கு முன்னாடியே வெளியில் சொல்ல ஆரம்பித்தவுடன் அதே திட்டம் நம்ம பின்னால் இழுக்க ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், நடைமுறைக்கு வராத திட்டம் வார்த்தையாக வெளியில் போகக்கூடாது. இப்ப கேள்வி, ஏன் உங்கள் அடுத்த திட்டத்தை முன்கூட்டியே யாரிடமும் சொல்லக்கூடாது? 1.
ஏன் சொல்லக்கூடாது? ஐடியா திருடப்படலாம். நண்பர்களே, இந்த உலகத்துல அனைவரும் புதுசா யோசிக்க மாட்டாங்க. பலர் மற்றவர்களின் ஐடியாவை பயன்படுத்துவாங்க. நீங்க உங்க திட்டத்தை யாரிடமாவது சொல்லீங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் இன்னும் ஆரம்பிக்காத விஷயம் அவர் நாளைக்கே ஆரம்பித்து விடலாம். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்ய முடியும்? ஒண்ணுமே முடியாது. 2, முயற்சி கெடுக்கப்படும். சிலர் நேரடியா காப்பி பண்ண மாட்டாங்க, ஆனா அவர்கள் உங்கள் திட்டத்தை கெடுப்பார்கள். இது வேலை செய்யாது, இது ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சு, இது ரிஸ்கி. இந்த மாதிரி வார்த்தைகள் உங்கள் மனதை உடைக்கும். ஒரு நாள் நீங்கள் யோசிப்பீர்கள், நான் இதை செய்யலாமா வேண்டாமா? இதுதான் அவர்கள் வெற்றி. 3, முன்கூட்டியே திருப்தி. நண்பர்களே, இது ரொம்ப ஆபத்தானது. நீங்கள் ஒரு திட்டத்தை யாரிடமாவது சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நான் இதை செய்ய போறேன்னு சொன்னவுடன் நீங்கள் சாதித்த மாதிரி ஃபீல் ஆகும். இதனால் என்ன ஆகும்? செய்ய வேண்டிய அர்ஜென்சி குறையும். சாணக்கியர் சொல்கிறார், செயலுக்கு முன்னால் வரும் பெருமை செயலை கொன்றுவிடும். 4, அழுத்தம் உருவாகும். நீங்கள் உங்கள் திட்டத்தை எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா ஒரு பிரஷர் வரும். அது என்ன ஆச்சு? நீ சொன்னது எங்க? இந்த கேள்விகள் உங்களை மனதளவில் பாதிக்கும். நீங்கள் உங்கள் வேகத்தில் செய்ய முடியாது. மற்றவர்களின் எதிர்பார்ப்பில் சிக்கிவிடுவீர்கள். 5, தவறான ஆலோசனைகள். நண்பர்களே, நீங்கள் ஒரு திட்டத்தை வெளியே சொன்னவுடன் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆலோசனை கொடுப்பார்கள். ஒருவன் சொல்வான், இது நல்லது. மற்றொருவன் சொல்வான், இது வேணாம். நீங்கள் குழம்பி போவீர்கள். ஒரு கிளியர் பாத் இருந்தது, அது கன்ஃபியூஸ் ஆகிவிடும். கதை: ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு ஒரு நல்ல பிசினஸ் ஐடியா வந்தது. அவன் மிகவும் எக்ஸைட்டட் ஆனான். அந்த எக்ஸைட்மெண்ட்ல அவன் அந்த ஐடியாவை தன் நண்பர்களிடம் சொல்ல ஆரம்பித்தான். நான் ஒரு ஆன்லைன் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் என்றான். ஒரு நண்பன் சொன்னான், இது ஆல்ரெடி நிறைய பேர் பண்றாங்க. மற்றொருவன் சொன்னான், இதுல லாபம் கிடையாது. அவன் முதலில் இக்னோர் பண்ணினான். ஆனா அவர்கள் சொல்லும் வார்த்தைகள் அவனின் மனசுக்குள் நுழைந்தது. அவன் யோசிக்க ஆரம்பிச்சான், இது ஒர்க் ஆகுமா? அவன் திட்டம் மெதுவாக ஸ்லோவாகிடுச்சு. சில மாதங்கள் கழித்து அதே ஐடியாவை அவன் நண்பர்களில் ஒருவன் ஆரம்பித்தான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் சொன்னான், இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா அவன் அதை செயலில் மாற்றவில்லை, வார்த்தையாக விட்டுவிட்டான். அதனால் அவன் வாய்ப்பு அவன் கையிலிருந்து போய்விட்டது. எல்எஸ். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு நல்ல திட்டம் ஒரு ரகசியம் மாதிரி. அதை நீங்கள் பாதுகாத்து வைத்தால் அது உங்கள் வெற்றியாக மாறும். அதை வெளியே சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா அது உங்கள் கையிலிருந்து போய்விடும். நினைவில் வைங்க, பேசுறவன் ஆரம்பிக்க மாட்டான், ஆனா மௌனமாக இருப்பவன் ஒரு நாள் செய்து காட்டுவான். அதனால் உங்கள் திட்டங்களை உங்கள் உள்ளத்திலேயே வைத்துக் கொள்ளுங்கள். முடிவு வரும் வரை மௌனம் காப்பாற்றுங்கள். உலகம் பார்க்க வேண்டியது உங்கள் வார்த்தைகள் இல்லை, உங்கள் முடிவு. சாணக்கியரின் இந்த ரகசியத்தை மறக்காதீங்க. முடியும் வரை மௌனம், முடிந்த பிறகு உலகம். இதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் 4வது ரகசியம். விதி எண் 5, உங்க பலவீனங்களை யாருக்கும் பகிராதீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 முகங்கள் இருக்கும். ஒரு முகம் உலகம் பார்க்கும் முகம், மற்றொரு முகம் அவன் உள்ளுக்குள் இருக்கும் உண்மை. அந்த உண்மையில்தான் அவன் பலமும் இருக்கும். அதே நேரத்தில் அவன் பலவீனமும் இருக்கும். பலவீனம் இருக்கிறது என்பது தவறு இல்லை. ஆனா அந்த பலவீனத்தை தவறான மனிதர்களிடம் பகிர்வதுதான் மிகப்பெரிய தவறு. சாணக்கியர் சொல்கிறார், உன் பலவீனத்தை வெளியில் காட்டும் முன் உன் வீழ்ச்சியை நீயே அழைக்கிறாய். இப்போ கேள்வி, ஏன் உங்கள் பலவீனங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது? 1, ஏன் சொல்லக்கூடாது? அது உங்கள் மீது ஆயுதமாக மாறும். நண்பர்களே, நீங்கள் யாரிடமாவது உங்கள் பயம், உங்கள் குறை, உங்கள் பலவீனம் பகிர்ந்தீங்கன்னா அது அந்த நிமிஷத்தில்
ஹார்ம்லெஸ்ஸாக தோன்றும். ஆனா ஒரு நாள் அதே விஷயம் உங்கள் மீது திரும்பி வரும். நீங்கள் நம்பிய மனிதன் கூட ஒரு சூழ்நிலையில் அதை பயன்படுத்துவான். அதுதான் உலகம். 2. மதிப்பு குறையும். நீங்கள் உங்கள் பலவீனங்களை அதிகமாக வெளியில் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா சிலர் உங்களை லேசாக பார்க்க ஆரம்பிப்பார்கள். இவனால முடியாது, இவனுக்கு இந்த வீக்னஸ் இருக்கு, இந்த எண்ணம் மற்றவர்களின் மனதில் பதியும். நீங்கள் உங்கள் இமேஜை நீங்களே குலைக்கிறீர்கள். உங்கள் தன்னம்பிக்கை உடையும். நீங்கள் உங்கள் பலவீனத்தை மீண்டும் மீண்டும் பேசினீங்கன்னா அது உங்கள் மனசுக்குள்ளேயே உறைந்து போகும். நான் இதுல வீக், என்கிட்ட இது முடியாது. இந்த எண்ணங்கள் உங்கள் growth-ஐ தடுக்க ஆரம்பிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ உலகமும் உன்னை அப்படியே பார்க்கும். 4. மெனிபுலேஷன் ஆரம்பிக்கும். நண்பர்களே, சிலர் மிகவும் டேஞ்சரஸ். அவர்கள் உங்கள் பலவீனத்தை கேட்டு மட்டும் இருக்க மாட்டாங்க, அதை பயன்படுத்துவார்கள். உங்கள் பயத்தை வைத்து உங்களை கட்டுப்படுத்துவார்கள். நீ இதை செய்யலன்னா நான் உன் விஷயத்தை வெளியே சொல்லிவிடுவேன். இதுதான் மெனிபுலேஷன். 5. இமோஷனல் ட்ராப். நீங்கள் உங்கள் பலவீனத்தை தவறான மனிதனிடம் பகிர்ந்தீங்கன்னா அவர் உங்களை இமோஷனலி கண்ட்ரோல் பண்ணுவார். அவர் பேசுவார், நீங்கள் கேட்பீர்கள். அவர் முடிவு செய்வார், நீங்கள் ஃபாலோ பண்ணுவீர்கள். இதுதான் மிகப்பெரிய ட்ராப். நீங்கள் செய்த நன்மைகளை சொல்லிக் காட்டாதீங்க. ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பு அவன் என்ன பேசுகிறான் என்பதில் இல்லை, அவன் என்ன செய்கிறான் என்பதில்தான் இருக்கிறது. நல்லது செய்வது ஒரு பெரிய விஷயம், ஆனால் அதை செய்த பிறகு அதை எல்லாரிடமும் சொல்லிக் காட்டுவது அது அந்த நன்மையின் மதிப்பை குறைக்கும். சாணக்கியர் சொல்கிறார், செய்த உதவியை சொல்லும் மனிதன் அதன் அர்த்தத்தை இழக்கிறான். நீங்கள் உதவி செய்வது நல்லது, ஆனா அதை பேச ஆரம்பித்தீங்கன்னா அது உங்கள் குணத்தை மாற்றும். இப்போ கேள்வி, ஏன் நீங்கள் செய்த நன்மைகளை யாரிடமும் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? மதிப்பு குறையும். நண்பர்களே, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்தீங்கன்னா மக்கள் அதை உணரணும், நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா அது செல்ஃப் பிரைஸ் மாதிரி தெரியும். நான் தான் அவனுக்கு உதவி செய்தேன், நான் இல்லை என்றால் அவன் இப்படி இருக்க மாட்டான். இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களை உயர்த்தாது, குறைப்பதுதான். 2. நன்மையின் சக்தி குறையும். ஒரு உதவி அமைதியாக செய்யப்படும் போது அதற்கு ஒரு சக்தி இருக்கும், ஆனா அதை சொல்ல ஆரம்பித்தவுடன் அந்த சக்தி குறையும். சாணக்கியர் சொல்கிறார், மௌனத்தில் செய்யப்பட்ட நன்மை பல மடங்கு பலன் தரும். 2. எதிர்பார்ப்பு உருவாகும். நீங்கள் உங்கள் உதவியை வெளியில் சொல்ல ஆரம்பித்தீங்கன்னா மற்றவர்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இவன் இதை செய்தான், அடுத்ததையும் செய்வான். இதனால் அவர்கள் உங்களிடம் அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பார்கள். ஒரு நாள் நீங்கள் இல்லை என்று சொன்னவுடன் அதே மனிதர்கள் உங்களை குறை சொல்வார்கள். 4. உறவுகள் கெடும். நண்பர்களே, நீங்கள் யாருக்காவது உதவி செய்தீங்கன்னா அதை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் அதை நினைவூட்ட ஆரம்பித்தீங்கன்னா அவர்களுக்கு அவமானமாக இருக்கும். நான் உனக்கு உதவி செய்தேனே, அதை மறந்துட்டியா? இந்த வார்த்தைகள் ஒரு நல்ல உறவையும் உடைக்கும். 5. அகங்காரம் வளர்க்கும். நீங்கள் செய்த நன்மைகளை அடிக்கடி பேச ஆரம்பித்தீங்கன்னா அது மெதுவாக உங்களுக்குள் ஒரு அகங்காரத்தை உருவாக்கும். நான் தான் எல்லாம் செய்கிறேன், என்னால தான் இது நடக்குது. இந்த எண்ணங்கள் உங்களை கீழே இழுக்கும். சாணக்கியர் சொல்கிறார், அகங்காரம் வந்த இடத்தில் அழிவு தொடங்கும். கதை. ஒரு மனிதன் இருந்தான். அவன் மிகவும் நல்ல மனசு கொண்டவன். அவன் யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அவன் உதவி செய்வான். ஆனா அவனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது.
அவன் செய்த உதவியை அவன் மறக்க மாட்டான், மற்றவர்களும் மறக்க விடமாட்டான். ஒரு நாள் அவன் தனது நண்பனுக்கு உதவி செய்தான். சில நாட்கள் கழித்து அவன் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். நான் இல்லை என்றால் நீ இப்படி இருக்க மாட்டாய் என்று அவன் சொன்னான். அந்த நண்பன் முதலில் அமைதியாக இருந்தான். ஆனால் அவன் மனதில் ஒரு வலி இருந்தது. அவன் உதவி செய்தது சரி, ஆனால் அதை சொல்லிக் காட்டுவது ஏன்? ஒரு நாள் அந்த நண்பன் அவனை விட்டு விலகினான். அவன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் புரிந்து கொண்டான், நான் உதவி செய்ததால நான் அவனை இழக்கவில்லை, அதை சொல்லிக் காட்டினதால தான் இழந்தேன். பாடம். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நன்மை செய்வது பெரியது, ஆனா அதை மௌனமாக வைப்பது அதைவிட பெரியது. நினைவில் வைங்க, உதவி செய்து சொல்லும் மனிதனை யாரும் மதிக்க மாட்டார்கள். ஆனால் மௌனமாக உதவி செய்கிற மனிதனை உலகம் மதிக்கும். நீங்கள் செய்த நன்மை உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது, அது மற்றவர்களின் மனதிலிருந்து வரணும். அதனால் உதவி செய்யுங்கள், ஆனா அதை பேசாதீங்க. உலகம் பார்க்க வேண்டியது உங்கள் வார்த்தைகள் இல்லை, உங்கள் செயல்கள். சாணக்கியரின் இந்த ரகசியத்தை மறக்காதீங்க. மௌனத்தில் செய்யப்பட்ட நன்மை உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். அதனால் செய்யுங்கள், மௌனமாக இருங்கள், உயர்ந்து வாழுங்கள். இதுதான் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றும் 6வது ரகசியம். நண்பர்களே, இந்த ஒரு பயணத்தில் நாம் 6 விஷயங்களை பார்த்தோம். உங்கள் கனவுகள், உங்கள் வருமானம், உங்கள் குடும்ப விஷயங்கள், உங்கள் திட்டங்கள், உங்கள் பலவீனங்கள், நீங்கள் செய்த நன்மைகள். இவை சாதாரண விஷயங்கள் இல்லை. இவைதான் உங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பு சுவர்கள். இந்த சுவர்களை நீங்கள் காப்பாற்றினால் உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பாக இருக்கும். அதை நீங்கள் உடைத்துவிட்டால் உங்கள் வாழ்க்கையே ஆபத்தில் விழும். நண்பர்களே, இந்த உலகம் நீங்கள் நினைப்பது போல சுத்தமானது இல்லை. அனைவரும் உங்கள் நலனுக்காக இருக்க மாட்டார்கள். சிலர் உங்கள் முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. சிலர் உங்கள் பலவீனத்தை தேடிக்கொண்டே இருப்பார்கள். அதனால் எல்லாரிடமும் எல்லாவற்றையும் பேச வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்கள் மௌனத்தில் இருந்தால்தான் உங்களை காப்பாற்றும். நினைவில் வைங்க, அதிகம் பேசுறவன் தன்னையே வெளியில் விற்கிறான். ஆனா மௌனமாக இருப்பவன் தன்னையே பாதுகாத்துக் கொள்கிறான். சாணக்கியர் சொன்ன ஒரு வரி, நாக்கை கட்டுப்படுத்தியவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துவான். இப்போதே ஒரு முடிவெடுங்கள். இனிமேல் நான் பேசுவதற்கு முன் யோசிப்பேன். என் வாழ்க்கையின் முக்கிய விஷயங்களை யாரிடமும் வீணாக பகிரமாட்டேன். என் மௌனம் என் பலமாக இருக்கும். ஒரு விஷயம் நினைவில் வைங்க, உலகம் உங்களை மதிக்கணும்னா முதலில் நீங்க உங்களை பாதுகாத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தால் கமெண்டில் சைலன்ஸ் இஸ் மை பவர் என்று எழுதுங்கள். இந்த மாதிரி உண்மையான வாழ்க்கை ரகசியங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒருவரின் வாழ்க்கையாவது மாறட்டும். சாணக்யா சீக்ரெட்ஸ் சேனலுக்காக நான் உங்கள் தமிழ். மௌனமாக இருங்கள், சக்தியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.